Hi, this is Staff CA 360. நாம இன்னைக்கு மேப்பிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடுல வந்து பொலிட்டிக்கல் மேப் ப்ளஸ் அவுட்லைன் மேப்பும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ அந்த தமிழ்நாடு மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம தமிழ்நாடுல பார்த்திங்கன்னா டோட்டலி வந்து 38 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. சரியா, 38 டிஸ்ட்ரிக்ஸோட ப்ளஸ் வந்து புதுச்சேரி வந்து ஆஸ் அ யூனியன் டெரிட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ புதுச்சேரி இருக்குது, காரைக்கால் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பக்கத்தில் காரைக்கால் இருக்குது. ஸோ காரைக்கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கீழே வர டிஸ்ட்ரிக்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த புதுச்சேரியோட இண்டி டிஸ்ட்ரிக்டாக பார்க்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புதுச்சேரியோட அந்த 4 ரீஜியன்ஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ மஹி, யானம், புதுச்சேரி, காரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ 4 ரீஜியன்ஸ் ஆஃப் புதுச்சேரியில் ஒன்றா தான் வந்துட்டு காரைக்கால் செயல்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அதனால் புதுச்சேரி, காரைக்கால் எக்ஸப்ட் வந்து 38 டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்னென்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஓரளவு மார்க் பண்ணி அந்த எந்த இடத்துல எது இருக்குங்கிறத பொறுத்து நம்ம படிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் தான் இந்த மவுண்டன்ஸ்லாம் வருதா, அப்போ இங்கே தான் வந்து இந்த கடல் வருதா, இது வந்து கோஸ்டல் ஏரியாஸாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னமும் மைண்டில் செட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்பில் சென்னை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சென்னை பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடே ஃபஸ்ட்டு ஒரு சைடாக வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து சைடாக தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது ஃபோர்ஹெட்டு, அதுக்கப்புறம் ஒரு நோஸு, அதுக்கப்புறம் வந்து மவுத்து, அதுக்கப்புறம் வந்து இந்த சின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப்பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஸ்ரீலங்கா பார்த்திங்கன்னா நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்து. சரியா, ஸ்ரீலங்கா இந்த சைடு வந்து கீழே ஈஸ்டர்ன் சைடில் தெரியும். ஓகேவா, சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஃபோர்ஹெட்டு கிட்ட தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்னை இங்கே இருக்குது. ஓகே, சென்னை இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதுக்கும் மேலே வந்து திருவள்ளூர், ஃபஸ்ட்டு தனியாக திருவள்ளூர் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அது கீழே அப்படியே வந்து வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சீரீஸாக பக்கத்தில் இருக்குது. இது வந்து நான் அப்படியே வந்து இப்போ ரஃபாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் பொலிட்டிக்கலில் மார்க் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அது கிளியராக இருக்கும். சரியா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது எல்லாமே ஒரு சீரீஸாக அப்படியே வந்துட்டு பக்கத்தில் இருக்கும். சரியா, மேலே வந்து திருவள்ளூர் மட்டும் இருக்கும். அண்ட் அதுக்கு பொட்டு மாதிரி இந்த இடத்துல வந்து சென்னை இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படியே லீனியராக இருக்குது. ஓகேவா, அது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் கீழே திருப்பத்தூர் இருக்குது. திருப்பத்தூருக்கு பக்கத்தில் பெரிய லேண்ட் ஏரியாவோட திருவண்ணாமலை இருக்குது. ஓகேவா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த விழுப்புரம்க்கு பக்கத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியாவாக வந்து தெரியும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, அதுதான் யூனியன் டெரிட்டரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, ஸோ புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா விழுப்புரம்க்கு பக்கத்தில், விழுப்புரம் அண்ட் கடலூர் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு சின்ன அந்த லேண்ட் ஏரியா வந்து தெரியும். ஸோ அதுதான் வந்து புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி. ஓகேவா, கிருஷ்ணகிரி இருக்குது. திருப்பத்தூருக்கு கீழே வந்து கிருஷ்ணகிரி இருக்குது. கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் அப்படியே வந்து என்னது தருமபுரி இருக்குது. இது எல்லாமே ஒரே பெல்ட் அப்படியே நம்மளுக்கு தெரியும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சேலம், அதுக்கப்புறம் சேலத்துக்கு பக்கத்தில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈரோடு, சேலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நாமக்கல். ஸோ இது எல்லாமே ஒரே பெல்ட்டாக நம்மளுக்கு வந்து அப்படியே தெரியும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து விழுப்புரம்க்கு கீழே இங்கே கள்ளக்குறிச்சிக்கு அடுத்து கடலூர். ஓகேவா,
ஸோ நம்ம வந்து அப்படியே ஒவ்வொரு பெல்ட்டாக பார்ப்போம்ல, அந்த மாதிரி அந்த நேம் சொல்லிடுறேன். ஓகேவா? விழுப்புரம், அப்படியே கள்ளக்குறிச்சி, கடலூர், இந்த சைடு கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தா கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரி கீழே தருமபுரி, தருமபுரி கீழே சேலம், அப்படியே சேலம்க்கு இந்த சைடு வந்து ஈரோடு, அப்படியே சேலம்க்கு அப்படியே கீழே வந்து நாமக்கல். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு கடலூர். கடலூருக்கு கீழே 2 ஏரியா வந்து லேண்ட் வந்து அப்படியே கிட்ட ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஒரே ஒரு டிவிஷனோட. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர், அரியலூர். ஓகேவா? பெரம்பலூர், அரியலூர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கடலூருக்கு கீழே தான் வந்து பக்கத்தில் மயிலாடுதுறை. சரியா? ஸோ மயிலாடுதுறை அங்கே தான். ஸோ அங்கே தானே வந்து சிதம்பரம், கடலூர், மயிலாடுதுறை அந்த லைன் நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே கடலூர் கீழே வந்து மயிலாடுதுறை இருக்குது. ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் வந்துட்டோம். சென்ட்ரல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி இங்கே இருக்குது. திருச்சி, அதுக்கடுத்து திருச்சி பக்கத்தில் கீழே தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவாரூர், திருவாரூருக்கு பக்கத்தில் நாகப்பட்டினம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு மேலே ஒரு சின்ன ஸ்பேஸ் தெரியும், அதுதான் வந்துட்டு காரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம சொன்ன மாரி காரைக்கால் வந்துட்டு 4 ரீஜியன்ஸ் ஆஃப் புதுச்சேரியில் ஒன்றா இருக்குது. மகி, யானம், புதுச்சேரி, காரைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரீஜியன்ஸில் யூனியன் டெரிட்டரி கண்ட்ரோல் வந்துட்டு புதுச்சேரியோடதில் வந்து காரைக்கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால தான் அங்கே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காக்கி யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியாக அந்த ஒயிட் யூனிஃபார்ம், போலீஸ்லாம் வந்து ஒயிட் யூனிஃபார்ம், கேப் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க இருக்க செட் ஆஃப் இதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. சரி, அங்கே போய் நம்ம நிறையா வந்துட்டு கம்மியான ரேட்டில் திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடியது காரைக்காலில் இருக்குது. சரியா? ஸோ அதுக்கு மேலே தான் மயிலாடுதுறை இருக்குது. ஓகேவா? சரியா? மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய அளவில் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்னதாக வந்துட்டு பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல திருச்சி வந்து சென்ட்ரலு, அதுக்கடுத்து வந்து தஞ்சாவூர், இங்கே திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கு மேலே வந்து மயிலாடுதுறை. ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இந்த லாஸ்ட் வந்து நீல்கிரிஸ். ஓகேவா? ஸோ நீல்கிரிஸு நம்மளுக்கு அங்கே தான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே நீல்கிரிஸு, அது கீழே பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர், திருச்சிக்கும் திருப்பூருக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா கரூர். ஓகேவா? கரூர். சரி, அதுக்கடுத்து தஞ்சாவூர், திருச்சி, அது கீழே வந்து புதுக்கோட்டை. ஓகே. ஸோ கரூருக்கு கீழே வந்து திண்டுக்கல். அப்படியே திண்டுக்கல் வந்துடுச்சுன்னா அப்போ அது பக்கத்தில் என்ன வந்துடும்? தேனி, மதுரை வந்துடும். அப்போ வந்து திண்டுக்கலுக்கு கீழே தேனி, அடுத்து வந்து மதுரை, அதுக்கு பக்கத்தில் மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை. ஓகே. ஸோ சிவகங்கை வந்து அடுத்து பக்கத்தில் என்ன வரும்? விருதுநகர், அடுத்து ராமநாதபுரம். விருதுநகர், ராமநாதபுரமும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே பேரலாக இருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அது கீழே சவுத் டிஸ்ட்ரிக்ஸை சொல்லக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து. இப்போ விருதுநகருக்கும் ராமநாதபுரமுக்கும் கீழே வந்து தென்காசி, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் கீழே திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து இப்போ ஸ்ரீலங்கா அடுத்த சைடில், இந்த சைடு வந்து சவுத் ஈஸ்டாக இந்த சைடு ஸ்ரீலங்கா போதில்ல. ஸோ அப்போ வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு பிட்டு இந்த இடத்துல நடுவில் இருக்கும், கனெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பிட் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வந்துட்டு ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ஒரு வந்து ஐலாண்டு தான். ஸோ அது பாம்பன் பாலம் கனெக்ட் பண்ணுது. பாம்பன் டிஸ்ட்ரிக்ட்னு கூட சொல்லுவாங்க, பாம்பன் தான் அது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஐலாண்டு, ராமேஸ்வரம் அண்டு தனுஷ்கோடி. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இது எல்லாமே வந்து எதோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ராமநாதபுரத்தோடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, எது? ராமேஸ்வரம், தனுஷ்கோடிலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஏரியாஸ் வந்து கிட்டத்தட்ட
மார்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் இந்த ஏரியாஸில் இருக்குது. அப்போ இந்த ஏரியாஸ் பக்கத்துலலாம் இது வரும். இப்போ நீலகிரிஸு, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி இந்த சைடு எல்லாமே என்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பொலிட்டிக்கல் மேப்பில் மார்க் பண்ணி காட்டிடுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரியே நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து சென்னை. இந்த பொட்டு மாதிரி இருக்கக்கூடியது சென்னை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது சென்னைக்கு மேலே திருவள்ளூர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த 4 சீரீஸ் ஆஃப் லைன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலூரோட ராணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க காஞ்சிபுரம் பட்டு உடுத்துவாங்க. அப்போ காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே அந்த 4 லீனியராக வருது. ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து திருப்பத்தூர், இது திருவண்ணாமலை. இந்த பெரிய ஏரியா வந்து திருவண்ணாமலை. அதுக்கடுத்து இங்கே விழுப்புரமோட அந்த ஃபோர்ஹெட்டும் அந்த நோஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து புதுச்சேரி. ஓகேவா? யூனியன் டெரிட்டரி. ஓகே, சரி. நெக்ஸ்ட் இந்த ஏரியா கிருஷ்ணகிரி. ஓகே. ஸோ கிருஷ்ணகிரி கீழே அப்படியே என்ன வரும்? தர்மபுரி. கிருஷ்ணகிரி கீழே தர்மபுரி வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து தர்மபுரி பக்கத்தில் கள்ளக்குறிச்சி. ஓகே. ஸோ அதேமாரி தர்மபுரி கீழே சேலம். ஓகேவா? சேலம்க்கு அப்படியே இந்த சைடு வெஸ்டர்ன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு கள்ளக்குறிச்சிக்கு கீழே கடலூர். ஓகேவா? கடலூர் கீழே இங்கே மயிலாடுதுறை. ஓகேவா? ஸோ இந்த சின்ன ஏரியா தான் என்ன சொன்னோம்? காரைக்கால். காரைக்கால் தான் இந்த சின்ன ஏரியா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஈரோடு பக்கத்தில் இந்த சைடு என்னது? நீல்கிரிஸ். அதுக்கடுத்து இங்கே கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு அப்படியே பக்கத்தில் திருப்பூர். ஓகேவா? ஸோ திருப்பூருக்கு அடுத்து சேலம் கீழே அப்படியே என்ன வரும்? நாமக்கல். நாமக்கல் வந்து சேலமுக்கு கீழே அப்படியே வரும். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் இந்த 2 இடம் பக்கத்தில் ஒட்டின மாதிரி ஒரு லைன் பிரியுதுல. ஸோ இது வந்து பெரம்பலூர், அரியலூர். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் அடுத்து இது வந்து நாகப்பட்டினம். பக்கத்தில் திருவாரூருக்கு பக்கத்தில் தஞ்சாவூர். சரியா? நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே கீழேருந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஓகே.
நெக்ஸ்ட்டு இங்கே தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே விருதுநகர், ராமநாதபுரம். இந்த ஏரியா அந்த ஸ்ப்ளிட் ஆகுது இல்லை, இங்கே ஸ்ரீலங்காவோட கனெக்டிவிட்டி போகிற இடத்துல தான் விருதுநகர், ராமநாதபுரம் அப்படியே வரும். அது கீழே தென்காசி, தூத்துக்குடி வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே வந்து திருநெல்வேலி வந்துடும். திருநெல்வேலி கீழே தான் வந்துட்டு கன்னியாகுமரி கடைசியாக வந்து முடிச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல ராமநாதபுரத்துலேருந்து அந்த ராமேஸ்வரம் ஐலாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல தான் வந்து ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இது இங்கே தான் இருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு விருதுநகர், ராமநாதபுரம் பார்த்தாச்சு. அதுக்கு மேலே யார் இருப்பா? தேனி, மதுரை, சிவகங்கை. தேனி, மதுரை, சிவகங்கை அப்படியே அது மூணும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரே இதில் வந்து வரும். ஓகே, தேனி, மதுரை, சிவகங்கை. சரி, வந்துடுச்சு. அது கீழே தான் அப்புறம் வந்து விருதுநகர், ராமநாதபுரம் வந்துடுச்சு. அது பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கரூர் வந்து திருப்பூருக்கும் நாமக்கல். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கரூர் இருக்குது. ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கு மேலே திண்டுக்கல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் பக்கத்தில் இங்கே தஞ்சாவூர் கீழே புதுக்கோட்டை. ஓகேவா? ஸோ புதுக்கோட்டையும் வந்துடுச்சு. அதுக்கும் மேலே வந்து நடுவில் தான் சென்ட்ரல் வந்து திருச்சி. ஓகேவா? ஸோ பார்த்தாச்சு. ஸோ வந்து மேலே வந்து திருவள்ளூர், அதுக்கப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, பக்கத்தில் விழுப்புரம், அப்படியே புதுச்சேரி இந்த சைடு, நீலகிரி, ஈரோடு, அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், நடுவில் கரூர், திருச்சி, அதுக்கப்புறம் பெரம்பலூர், அரியலூர், அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, திண்டுக்கல், இங்கே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வந்துடும். அப்புறம் தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், இங்கே ராமேஸ்வரம், தனுஷ்கோடி வந்துடும். இங்கே தென்காசி, தூத்துக்குடி, இங்கே திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பொலிட்டிக்கல் மேப்பில் அந்த ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் அவுட்லைனில் பார்த்துடலாம். ஸோ எக்ஸாக்ட் பொசிஷன்ஸ்க்கு பொலிட்டிக்கல் நம்ம பண்ணுவோம். அவுட்லைனில் அந்த நியர்பையாக வந்து இந்த இடத்துல தான் இது வரும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் அவுட்லைன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே நல்லா தெரியுது, அந்த ஃபேஸ், சைட் ஆஃப் ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாரி திருவள்ளூர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இடம் சென்னை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வேலூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. அதுக்கடுத்து இங்கே கிருஷ்ணகிரி, இங்கே திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், இது புதுச்சேரி. ஓகே, நெக்ஸ்ட்டு தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, இங்கே கடலூர், இங்கே மயிலாடுதுறை. ஓகேவா? ஸோ இது காரைக்கால், இங்கே நாகப்பட்டினம்,
ஓகே, இதுலேயே இந்த இடம் வந்து திருவாரூர், இங்கே தஞ்சாவூர். ஓகே, ஸோ தஞ்சாவூர் பக்கத்தில் இங்கே திருச்சி, இந்த இடம் நீல்கிரிஸ். ஸோ தர்மபுரி கீழே சேலம், இங்கே ஈரோடு, இந்த இடத்துல கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த இடத்துல கரூர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், இங்கே ராமேஸ்வரம், தனுஷ்கோடி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இங்கே கன்னியாகுமரி, இந்த ஏரியாவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே தென்காசி, தூத்துக்குடி, இது திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ இந்த சவுத்து இது முடிச்சாச்சு. அப்போ இதுக்கு மேலே வேறு என்ன இருக்கும்? கோயம்புத்தூர், திருப்பூர், தேனிக்கு மேலே திண்டுக்கல், இங்கே தஞ்சாவூருக்கு கீழே இங்கே புதுக்கோட்டை. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 25 7 9 30 31 32 30 35 36 37 38. ஸோ 38 டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிடுச்சு. ஸோ புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா அஸ் யூனியன் டெரிட்டரியாக இருக்குது, காரைக்கால் வந்து அஸ் யூனியன் டெரிட்டரியாக இருக்குது. ஸோ டோட்டலாக வந்துட்டு 40 பிளேசஸ் அண்ட் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி அஸ் ஐலாண்டாக பார்த்து ஸோ வந்து டோட்டலாக வந்துட்டு 40 பிளேசஸ் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ கிளியர். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்துட்டு சேலம், இங்கே நாமக்கல், எஸ் சேலம் கீழே நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சிக்கு மேலே வந்து பெரம்பலூர், அரியலூர். ஸோ டோட்டலி வந்து 40 இப்போ. ஸோ அப்போ வந்து 38 டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வந்து புதுச்சேரி, அதுக்கப்புறம் காரைக்கால், அதோட அப்புறம் வந்து ராமேஸ்வரம், தனுஷ்கோடி எக்ஸ்ட்ரா. ஸோ மீதி வந்து இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ இந்தந்த பிளேஸில் தான் இது வரும் அப்படிங்கிறது அவுட்லைனில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கலில் கரெக்டாக அந்த லேண்ட் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்து அதோட அந்த லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து பார்த்து அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இன்னொரு டைம் வந்து மேப்பை பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், அப்படியே அந்த லைனு, அது கீழே அப்படியே கள்ளக்குறிச்சி, கடலூர், அதுக்கப்புறம் ஈரோடு, நாமக்கல், பெரம்பலூர், அரியலூர், அப்படியே அந்த லைனு, அப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், அப்படியே இங்கே சவுத் டிஸ்ட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ட், ஸோ தமிழ்நாடோட அந்த மேப் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ஸ்லாம் எங்கே இருக்குது, அந்த மேப்பை வந்து கரெக்டாக எப்படி மேப்பை வந்து ஆஸ் அ பொலிட்டிக்கலாகவும் அவுட்லைனாகவும் நம்ம வந்துட்டு அந்த இடம் எந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, எந்த இடத்துல நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒன்று பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா
என்ன டீட்டெயில்ஸ் பார்த்தாலும் ஓ இந்த ஏரியா அங்கே இருக்குது, இந்த ஏரியா அந்த இருக்குது, இந்த இது சென்ட்ரலில் இருக்குது, அந்த சைடு வந்து சவுத் ஈஸ்ட்டில் இது இருக்குது, வெஸ்ட்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நம்ம மைண்ட்லேயே ஒரு மேப் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து மேப் போட்டு படிக்கிறது உண்டு தான். அதனால் வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.